நம்ம நாளைக்கு மாட்டு பொங்கலுங்க. அதனால நம்ம கட்டி அடுப்பு செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம பண்ணைக்குட்டையில் தான் மண் வெட்ட நானும் அண்ணனும் வந்திருக்கோம். அதுக்கு நல்லா கெட்டியான மணல் கலக்காத செம்மண் தாங்க வேணும். அதை தான் நம்ம அண்ணன் வெட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு கூட நிறையா மண்ணை வச்சு வெட்டி எடுத்துக்கிறோம். நம்ம அடுப்பு செய்கிறதுக்கு தேவையான மண்ணை ஒரு இடமா எடுத்துகிட்டு வந்து குவியலாக போட்டு அதில் நடுவில் முதல்ல ஒரு பள்ளம் பண்ணி விட்டு கலவை கலக்கிறதுக்கு எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அது மாதிரி தண்ணியை கம்மியாக ஊற்றி ஒரு கிளறிக்கணும். கிளறது நம்ம ரொம்ப வதன்னு கிளறிடக்கூடாது. அப்படி கிளறிட்டோம்னா அடுப்பு நிற்காது. இதுக்கு ஓரளவுக்கு நம்ம புட்டு மாதிரி இருக்கிற மாதிரி ஓரளவு மண் கையில் எடுத்தோம்னா டைட்டாக இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சா கூட கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் பிணையணும். அதுக்கு நம்ம மம்மட்டி இல்லைன்னா கலக்குறத்தை வச்சு ஒரு கிளறி விட்டு நல்லா காலில் முதல்ல மிதித்து விட்டுக்கணும். மிதித்தோம்னா அதில் இருக்கிற மண் எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பசத்தன்மை நல்லா பிடிப்பாயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 பரட்டி விட்டு இன்னும் 2 மிதிச்சுக்கணும். மிதித்தோம்னா அதுக்கப்புறம் மண்ணை கையில் எடுத்தோம்னாலே நம்மளுக்கு தெரியும் ஓரளவுக்கு பதமாக இருக்குது, கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அடுப்பு செய்ய ஆரம்பிக்கலாம். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடியில் முதல்ல லேசாக மணல் போட்டுக்கணும். மணல் போடலைன்னா என்ன ஆகும்னா கீழே இருக்கிற தரையோட போய் நம்ம செய்கிற அடுப்பு பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு எடுக்கும்போது அது உடையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் எந்த இடத்துல நம்ம அடுப்பு செய்கிறோமோ அதில் கீழே லேசாக மணல் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கெட்டியாக அந்த மண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா. சொல்லு பைய, அடுப்பு எப்படி செஞ்சோன்னு சொல்லு பைய. பரமேஸ்வரி போட்டு அடுத்தது அந்த அடுப்பு. எனக்கு ஒன்று போட்டு கொடு பரமேஸ்வரின்னு. மண் வேணுமுன்னே களனே இல்லைதா, களிமண் வேணுமுன்னுது. கொண்டாந்து தாரம் போட்டு தெரியாண்ணா பார்க்கலாண்ணே அப்படின்னுது. அது 2 அடுப்பை ஒரு அடுப்பை போட்டுது. அப்புறம் அது போடவும் இல்லை, இல்லை கேட்கவும் இல்லை. அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் போட்டுக்கிட்டேன். அப்படியே நீ பழகிக்கிட்டியா பைய அடுப்பு போட? கொஞ்சம் சொல்லு. அதாவது மணல் போடணும், அடியில் ஒட்டாமல் கீழே தரையில் ஒட்டாமல் பிடிக்காமல் இருக்கும். மணல் போடுறோமா அதுக்கு மேலே நான் எப்படி மண் குழச்சி ரவுண்டாக இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தேன். அது மாதிரி செய்யணும். இவ்வளோ உயரம் வேணும்னா இவ்வளோ உயரம், பெருசாக வேணும்னா அது மாதிரி பெருசாக போட்டு காய விட்டு அதை அடுப்பு எடுக்கணும். எவ்வளோ நாளாக இப்போ இந்த அடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த அடுப்பு செஞ்சது நான் இப்போ செஞ்சு 7-10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். வேணுங்கும் போது 2 மண் அள்ளி குழச்சி போட்டு அது எத்தனையோ அடுப்பு உடஞ்சி போச்சு. மழை பெஞ்சு கரைஞ்சி போயிடும். என்ன மண்ணில் செய்வோம்? எந்தெந்த மண்ணில் இந்த அடுப்பு செய்யலாம்? சுக்கா மண்ணை நல்லா குழச்சி அதில் செய்யலாம். கல் மண் இல்லாமல் சளிச்சது மாதிரி கொதிச்சு செஞ்சோம்னா சிமிட்டு மாதிரி பிடிச்சிக்கும் அடுப்பு. எத்தனை நாளைக்கு வரும் அடுப்பு போட்டு வச்சுருந்தோம்னா? அது நம்ம வச்சிருக்க பாங்குதான். மழையில் நனைய விடக்கூடாது, வெளியில் போடக்கூடாது. ஆறு தூக்கி தொப்புன்னு போட்டு போயிடுவாங்க. கீழே இருந்தாலும் உடஞ்சி வேணும். உஷாராக வச்சுக்கணும். சாணி போட்டு மொழுவலாமா? சாணி போட்டு மொழுவலாமா? சாணி போட்டு மொழுவி கோலம் போட்டு பார்த்தோம்னா அழகாக இருக்கு. நாங்கள் போட்டிருக்க பாரு. இப்போ நம்ம சாயங்காலம் போட்டோம்ல அது இது எடுப்பு மாதிரி இருக்கும். வச்சிருக்க பாங்கில் இருக்கு. இது 7-8 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். மழையில் நனையக்கூடாது, திடீர்னு போடக்கூடாது. உங்களுக்கு அடுப்பு வேணும்னா இந்த மழைக்காலமெல்லாம் போக விட்டு பனிக்காலம் போக விட்டு
இன்னொரு அடுப்பு மண்ணு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அடுப்பு போட்டு தருவேன். இதில் எல்லா குண்டானுமே வச்சு சோறாக்கலாம்ல? ஒரு 4 படி அரிசியை போட்டு ஆக்கலாம். பெரிய தெவிசாவில் பெரிய தெவிசாவில் வச்சு அதெல்லாம் தாங்கும்.